சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினி ஸ்பாட். உங்களில் நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம சினி ஸ்பாட்ல யாரை பார்க்க போறோம் அப்படின்னா சிங்கர் ரிச்சர்ட் தான் பார்க்க போறோம். சமீப காலங்களாக ரிச்சர்ட் அவர்களுடைய காணொலிகள் நம்ம பார்த்துருப்போம். அவருடைய ஹோம் டூரையுமே இந்த நேர்காணலில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நங்கை ஆமா பெஸ்ட் வெஸ்டர்ன் சாங் 2011 சொல்லிட்டு அப்புறம் டெபியூ ஆர்டிஸ்டுக்கும் இது கிடைச்சது. ஸோ 2 அவார்டும் ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு கிடைச்சது. ரொம்ப அப்புறம் வந்து நாமினேஷன் ஃபார் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ்ல கூட ஒரு அதே பாட்டுக்கு தான் பெஸ்ட் மேல் வோக்கலிஸ்ட் ஆஃப் 2011 அப்போ இருந்தது. அதுல 5 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேர் வந்து எஸ்பிபி சார் கூட. அதுவே நான் சொன்னது அவர்கிட்ட அதுதான், நீங்கள் வந்து அது வின் பண்ணது கூட எனக்கு கவலை கிடையாது. எஸ்பிபி சாரோடைய அது எவ்வளோ ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அது அவர் வந்து ஒரு பெரிய காட் ஃபாதர் மாதிரி. அவர் எவ்வளோ பாட்டுங்க பாடிடுறாங்க. அதுவே அவர் இப்போ இல்லைன்னா அவர் காலை நாங்கள் தொட்டு நாங்கள் கும்பிடுவோம். நாங்கள் அவ்வளோ எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர். ஸோ எஸ்பிபி சார், ஜிவி பிரகாஷ் சார், அப்புறம் ஆலாப் ராஜு இவர், அப்புறம் வந்து கார்த்திக்னு நினைக்கிறேன் சார் அவங்க அந்த டைம்ல. ஸோ ஆலாப் ராஜுக்கு கிடைச்சது அந்த டைம். அதுதான் இந்த ரெண்டு. இது இல்ல சார், அது ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு. இது ரெண்டு விஜய் டிவி. ஆமா, இது விஜய் டிவி அவார்டுக்கு கிடைச்சிருந்தது. அதாவது பெஸ்ட் சிங்கர் பிளஸ் வந்து பெஸ்ட் வெஸ்டர்ன் சாங் அண்ட் டெபியூ ஆர்டிஸ்ட் விஜய் டிவில இது அவருக்கு கிடைச்சிருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க நிறைய போட்டோஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. எனக்கு அதை பத்தி ஃபர்ஸ்ட் இந்த போட்டோவை பத்தி சொல்லுங்க. இது வந்து 2022ல வந்து டாடிக்கு நவம்பர் மந்த்ல ஒரு கான்சர்ட் இருந்தது, காஸ்பல் கான்சர்ட். ஸோ அப்போ வந்து ஃபேமிலியா நாங்க போயிருந்தோம். டாடி பாட்டு பாடுவாங்க. மோஸ்டா டாடி கான்சர்ட்ஸ்க்கு வந்து நாங்க போக மாட்டோம். இந்த சென்ஸ் டைம் ஆகும். கான்சர்ட் முடியறதுக்குள்ள ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஆயிடும். ஸோ டாடி வந்து நீங்க ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மோஸ்டா கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவர் அந்த மாதிரி ரொம்ப லவ்விங். அவர் திட்டலாம் மாட்டாரு. நான் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவங்க படிக்கணும்னு நாங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது வேணும்னா டாடி கிட்ட தான் போவோம். எது வேணாலும் எல்லாருமே அப்படிதான் என்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. எல்லாம் டாடி கிட்ட தான் போவாங்க. அவர் ரொம்ப லவ்விங். அவர் திட்ட மாட்டாரு. ஸ்நாக்ஸ் வாங்குறது வந்து எல்லாமே டாடி தான். மம்மி வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அது ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். டாடி வந்து பசங்க ஒன்ஸ் இன் a way சாப்பிட்டா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்பவுமே அவர் ரொம்ப அவர் டாடி ரொம்ப ஸ்வீட் டாடி. அவர் இப்பவும் அப்படிதான் இருக்கிறாரு. சோ இது வந்து அந்த கான்சர்ட் அப்போ நாங்க வந்து ஃபேமிலியா எடுத்த இதுதான் நாங்க ஆக்சுவலி லாஸ்டா எடுத்த போட்டோ. 2022 நவம்பர்ல எடுத்து. அவருக்கு டிசம்பர்ல எனக்கு டைஃபாய்டு வந்தது. ஜான்ல ரிகவரி ஃபேஸ்ல இருந்தேன். ஃபெப்ல அவருக்கு அட்டாக் வந்துச்சு. ஸோ அதுதான் லாஸ்ட் நாங்க எடுத்த போட்டோவே. ஹாப்பியஸ்டா நாங்க 3 பேர், ஐ மீன் 5 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ. நாங்க சிப்லிங்ஸும் டாடி கூட போட்டோ எடுக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பி மொமெண்டா இருந்தது டாடியோட எடுத்து. இது நாங்க வெயிட் பண்றோம். திருப்பியும் சீக்கிரம் எடுக்கணும் டாடி கூட. இங்க ஒரு போட்டோ இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஆமா ஓல்டு. இது அது அவரே கையால பண்ணது. இது அது போட்டோ எங்களுது. அது உள்ள வச்சுட்டு அது அவரே பண்ணாரு. குட்டி குட்டியா லவ் நோட்ஸ். எங்க டாடி வந்து மம்மிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல ரொம்ப ரொமான்டிக் பர்சன் எங்க டாடி. ரொம்ப அவரு எங்க கிட்ட வந்து சொல்வாங்க, மம்மி கிட்ட சொல்வாங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணாத பசங்க. பின்னாடி ஒரு ரொமான்ஸ் நடந்துது பாத்தீங்களா இல்லையா? அவரு சொல்வாங்க பசங்க கிட்ட ஷேர் பண்ண அதெல்லாம் சொல்லாத அவங்க கிட்ட அப்படின்னா. ஆனா நம்ம பசங்க கிட்ட தான் நம்ம சொல்றோம். அது என்ன, நம்ம வந்து எப்படி நம்ம ஒய்ஃபையோ ஹஸ்பண்டோ நம்ம லவ் பண்றோம், நம்ம காட்டினாதான் நாளைக்கு நம்ம பசங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் இவர்கிட்ட கத்துருக்கோம். பட் எங்க மம்மி டாடிக்குள்ள வந்து அந்த மேல் ஃபீமேல் அந்த ஈகோ டாமினன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க வீட்டுல வந்து டாடி வந்து மம்மியை ரொம்ப புரிஞ்சுப்பாங்க. மம்மிக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதால டாடி வந்து சமைக்க மட்டும் டாடிக்கு தெரியாது. அதை தவிர்த்து பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷின்ல போட்டு காய வைக்கிறது எல்லாமே டாடி தான் பண்ணுவாங்க. ஏன்னா மம்மி ரெஸ்ட் எடுக்கணும். அவர் எங்ககிட்ட சப்போஸ் அவர் ஒர்க் போறப்போ சொல்லுவாங்க, மம்மியை டார்ச்சர் எதுவும் பண்ணாதீங்க, மம்மியை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், எதுவும் வேணும்னா எனக்கு சொல்லுங்க, எதுவுமே பண்ணா. எப்பவுமே யாராவது
வெளியூருக்கு எப்போ எங்கேயாவது கொடைக்கானலுக்கு இல்லை ஊட்டிக்கு எங்கேயாவது போகிறதால கூட பசங்களை நல்லா பார்த்துக்கோன்னு தான் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இவர் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்கன்னா அம்மா பாவம் இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எங்ககிட்ட எல்லா ஒர்க்கையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ட் அவர் எப்பவுமே மம்மிக்கு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். எதுமேல மம்மியை வந்து தனியா எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. மார்க்கெட் கூட்டிட்டு அங்கே போனாலும் எல்லா பேக்கையும் அவர் தான் தூக்குவார், எல்லா வெயிட்டும் அவர் தான் தூக்குவார். அப்புறம் எங்கேயாவது ப்ரோக்ராம் எங்கே போனால் எல்லாமே அவர் தான் தூக்குவார். நான் சொல்லுவேன் யூஆர் லைக் அ குயின் டு மீ, நான் அப்படி தான் நான் உன்னை பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உன் கண்ணில் நான் கண்ணீர் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட இவ்வளோ நாங்கள் இந்த இதெல்லாம் நாங்கள் போகிறப்போ கூட அவர் சொல்கிறது அதுதான், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு நான் பாரம் ஆயிட்டேன் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொல்கிறது, நீங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்காக உழைச்சிருக்கீங்க, அதெல்லாம் இப்போ எங்களுடைய டேர்னு, நாங்கள் உங்களை அது மாதிரி தான் நாங்கள் பார்த்துப்போன்னு நாங்கள் சொல்கிறது அவர்கிட்ட. நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் உழைச்சிருக்கீங்க, எங்களுக்கு தானே உழைச்சிங்க. ஆனால் நான் அவர்கிட்ட சொல்கிறது அதுதான், நவ் யூஆர் டேக்கிங் ரெஸ்ட், கடவுள் உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காரு, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர்கிட்ட. நம்பிக்கை தாங்க நம்மளுக்கு எல்லாமே வாழ்க்கையில். கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொல்கிறது அதுதான், நீங்களே பண்ணுங்கள், முடியும், நம்மளால் முடியாதது ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. அதனால தான் அவர் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு. ஓகே. ஸோ நான் அவர்கிட்ட சொல்கிறது அதுதான், நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. அதுதான் மேஜர் சப்போர்ட் சிஸ்டம் மம்மி தான் டாடிக்கு. நல்லாவே எதுனாலும் அவர் சொல்லுவாரு, மம்மிக்காக நான் திருப்பி கண்டிப்பா இறங்கி வருவேன். நானும் சொல்லியிருக்கேன், எனக்காக நீங்க பாடணும், என் கண்ணு ரெண்டும் நான் மூடுறதுக்குள்ள நீங்க கண்டிப்பா எனக்கு ஒரு பாட்டு ஸ்டேஜ்ல ஏறி மைக்க பிடிச்சி அப்படி பாடணும். ஆனா எங்க பசங்களும் நான் சொல்லக்கூடாது, எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்றாங்க. எங்களுக்கு அங்க பசங்க தான், அவங்களுக்கு நாங்க தான், வேற யாரும் இல்லை. சார் ஆமா. ஸோ அவங்க ஸ்டோரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. தே won't give up on each other love story. ரெண்டு பேரும் ஆக்சுவலி எப்படின்னா இதே பெரம்பூர்ல தான் மீட் பண்ணாங்க. இங்க ரயில்வே நான் உண்மையா சொல்லணும்னா நான் ரொம்ப இப்பவே நான் இப்படிதான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், சாரியா சொல்றேன். நான் மாதிரி இருக்கிறது இல்லை, நான் ரொம்ப குண்டா இருப்பேன், கண்ணாடி இதோட மோசமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் நான் இவரை பார்த்திருக்கேன். இதுல இப்போ இல்ல, ஆனா அந்த மாதிரி டைம்ல கூட நானே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நான் சொன்னேன், என்கிட்ட என்னங்க இருக்கு, என்கிட்ட வந்து கேக்குறீங்க அப்படின்னு. இல்ல நான் அதுக்கு மேல நான் பாக்குறேன், உன் மனசுதான் நான் பாக்குறேன்னாரு. அது நான் உண்மையா அவருக்கு நான் கண்டிப்பா அதுதான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குது கூட. ஆக்சுவலி என்ன எப்படி டோட்டலாக என்னை மாற்றினதே இவர் தான். என்னுடைய லுக்கு எல்லாம், இந்த கண்ணாடி எல்லாம் அந்த மாதிரி மாற்றினதே இவர் தாங்க. இவங்களது ஆக்சுவலி எப்பவுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஆனா இவங்களது வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அப்படி. ஏன்னா மம்மி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணத்துல இங்கதான் ரயில்வே ஸ்டேடியம் இருக்கு, பெரம்பூர் ரயில்வே ஸ்டேடியம், அங்க ஒரு வெட்டிங் நடந்தது. அங்க டாடி வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ மம்மியும் போயிருந்தாங்க அங்க. அவங்க அங்கிள் அண்ட் கசின் சிஸ்டரோட போயிருந்தாங்க. ஸோ டாடி ஒரு பாட்டு பாடினாங்க. ஸோ மம்மி வந்து அது பார்த்து மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்க. ஸ்டேஜ்ல எங்க மம்மி போனாங்க, எங்க மம்மி குட்டியா ஒரு கோர்ஸ் தான் பாடினாங்க. அதை பார்த்து எங்க டாடி வாங்கிட்டாரு. ஸோ அன்னைக்கே ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு, அது பெரம்பூர்லயே ஆரம்பிச்சு பெரம்பூர்லயே இருந்து எங்களுக்கு அது ரொம்ப ரெண்டு பேரும் இப்ப கேட்டோமே. கடவுள் இல்லைன்னா நம்மளாம் இல்லைல்ல. ஸோ நாங்கள் எப்பவுமே கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சார். எதுவாக இருந்தாலும் நாங்கள் காலையில் கண்ணு விழிச்சு முதல்ல பார்க்குறது நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறோம். ஏன்னா அது டே பார்க்குறது ரொம்ப இது இல்லை, அது நாங்கள் அப்படிதான். இந்த ஃபோட்டோ சொல்லுங்க. இது வந்து நானும் அவரும் வந்து ஹேபிலஸ்ல நாங்கள் எடுத்தது. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அவரும் எடுத்தது இந்த ஃபோட்டோ. ஆக்சுவலி ரொம்ப என்னது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில டைம்ல, இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு. ஆனா அப்படி மறுபடியும் வரணும்னு நான் கடவுள்கிட்ட நான் மறுபடியும் ப்ரேயர் பண்றேன். வந்துருவாருன்னு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு சார். நான் அதான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள்லாம் இல்லை, கொஞ்ச நாள் தான். ஏன்னா இந்த அளவுக்கு பாத்தீங்களா இப்ப பெர்ஃபார்மன்ஸ், வாயிலே மியூசிக் போடுவாரு. அவர் ஸ்டேஜ்ல இருந்தாவே அவரோட இது டிஃபரெண்டா இருக்கும். அவரோட ஆரா ஸ்டேஜ்ல ரொம்ப டிஃபரெண்ட்.
இங்க பாக்குறவங்களுக்கும் அங்க ஸ்டேஜ்ல பாக்குறவங்களுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதான் சொல்றேன், அந்த சாங் கேட்கும் போதே ஒரு மாதிரி அப்படி அந்த எனர்ஜி இருக்கும், அந்த வைப் இருக்கும். அவர் சொல்லுவார் எப்பவுமே லைஃபோட பாடணும். இப்போ நானும் என் பிரதர்ஸும் நாங்க நிறைய காம்படிஷன் எல்லாம் என்டர் பண்ணுவோம். நாங்க சின்னதா ஒரு ஃபிளாப் பண்ணா கூட திருப்பி பாடு, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடு, கரெக்டா பெர்ஃபெக்ஷனா இருக்கணும், நீ பாடு பாடு பாடுன்னு எங்களை ஒரு 20 வாட்டி பாட வைப்பாங்க. அப்புறமா தான் எங்களை அனுப்புவாங்களே. ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். நைஸ் நைஸ். ரொம்ப அதுல பாக்குற ஒருத்தங்க டாடி. சார் பாடின சாங்ல லைக் சினி சாங்ல எந்த சாங் ரொம்ப பிடிக்கும்? எல்லா சாங்குமே ஏதாவது ஒண்ணு பர்టిక్యులரா இது இந்த சாங் அப்படினா? ஐ திங்க் எனக்கு ரொம்ப பர்சனலா டச் ஆன ஒரு சாங் அது. ஆக்சுவலி அவர் ஏஆர் ரஹ்மான் சருக்கு டெடிகேட் பண்ண ஒரு ட்ரிபியூட்டிவ் சாங். அது ஃபார் அபவ் தி லிரிக்ஸ் வேர்ல்ட். அவரே எழுதிட்டு அதை பாடினாரு. அவரு he writes his own lyrics and he writes it and he sings it also. அது யூடியூப்ல இருக்கு. First time no before Harris called me நங்கை அரசு என்பதாடி அது தமிழா ஆஸ்கர் தமிழா அப்படின்ட்டு ஒரு ஆல்பம் நிறைய ஆர்டிஸ்ட் செக் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம தமிழ் ஆல்பம்ல ஒரு இங்கிலீஷ் சாங் எனக்கு லிரிக்ஸ் அண்ட் சீன் ஃபார் அபவுட் வேர்ல்ட் தமிழா ஆஸ்கர் தமிழா அப்படின்னு ஒரு ஆல்பம். தமிழா ஆஸ்கர் தமிழான்னு ஒரு ஆல்பம் கேட்டு அப்புறம் எனக்கு கூப்பிட்டேன். ஓகே, நான் போட்டு சார் செக் மீ பாடு சார் ப்ளே பண்ணிட்டு அப்புறம் நான் பாட்டேன். அப்புறம் சார் சொல்ல போட்டு ரெக்கார்ட் பாடு. ஓகே, அப்புறம் சார் கேட்ட தனி ரெக்கார்டு. அப்புறம் வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு கூட ட்ரிபியூட் ஒன்று பண்ணியிருந்தாங்க, வி மிஸ் யூ சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அவரே எழுதிட்டு அதையும் பாடினாரு. ஸோ அவர் எழுதவும் செய்வார் பாடவும் செய்வார் சார். அது நைஸ் நைஸ் நைஸ். ஸோ டெஃபினட்டா லைக் இப்போ லிரிக் ரைட்டர் நீடட் அப்படின்னா இங்க ரிச்சர்ட் சாரை வந்து அணுகலாம். இங்கிலீஷ்ல தான் சார். இங்கிலீஷ்ல ஆல்பம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லிரிக் ஆல்ரெடி இங்க இருக்கு, நீங்க படிச்சு பார்த்து வாங்கிக்கலாம். we have a lot of lyric இருக்குல்ல சார்? டன் 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 சூப்பர் மேம். வேற இந்த போட்டோஸ் பார்த்தாச்சு, அந்த போட்டோஸ் பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து யார் வாங்குனது? என்னுடைய தம்பி உங்களோட தம்பி வாங்குனேன். சூப்பர். ஓகே, இது ஒரு ஃபேமிலி. இது இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்களா, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கீங்களே. இது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது. டாடி வந்து ஒர்க் முடிச்சிட்டு வந்தாங்க. யூசுவலா டாடி வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஒர்க் ஓரியன்டா இருக்கிறதால. பட் அவர் கிடைக்கிற டைம் வந்து வந்துருவாங்க. ஸோ அன்னைக்கு அவர் வந்தப்போ நாங்க எடுத்த போட்டோ. சரி, நாங்க ஸ்குவீஸ் இன் பண்ணுவோம் எல்லா டைமும், எப்போ நம்ம ஒரு போட்டோ எடுக்கலாம். பிகாஸ் டாடி வந்து கொஞ்சம் பிஸி. அதனால அவர் வந்து ஏன்னா அதுதான் எங்களுக்கு லைவ்லிஹுட்டாக இருந்தது. எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயம் அதுவாக தான் இருந்தது. ஹோட்டலில் கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து எங்கேயாவது இங்கே ஒரு 2 நாள் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு அவர் அங்கே போய் ஒரே நாள் மூணு பிளேஸ் பாடுற மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி 2022 அந்த டிசம்பர் மந்தில் கூட 3 டே மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஷோ, அப்புறம் நைட்டில் வந்து டான்ஸ் எல்லாம் அதெல்லாம் கூட பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இவர் வந்து எப்படின்னா ஃப்ராக்சர் ஆன காலில் கூட வேலைக்கு போயிருக்கிறாரு. நொண்டிகிட்டே போவார், நிற்கணும். ஆனால் போயிட்டு அங்கே நின்றுட்டு ஒரு கால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பேண்டேடு நான் எடுத்துட்டோம். கால் பயங்கரமாக வீங்கியிருக்கும். நான் அழுதுருக்கேன், ஏங்க ஒரு 2 நாள் லீவ் எடுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். அவர் என்கிட்ட சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு போடணும் இல்லைம்மா, நான் எல்லாம் கட்டணும், பில்ஸ்லாம் கட்டணும்ல, நான் என்னையும் உட்காந்துட்டேன்னா யார் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு சொல்கிற ஒரே வார்த்தை அதுதான். ஸோ அவர் எப்போவுமே வந்து தன்னை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். தன்னை யாரெல்லாம் இருக்காங்க அவங்களாம் எப்படி அந்த மாதிரி அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுல தான் இருப்பார் அவர். ஸோ அவர் அந்த மாதிரி இருந்த மனுஷனுக்கு தான் இப்போ ஸ்ட்ரோக் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு. சொல்லியாச்சு, அதோட விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் சரியா போயிடும். டோன்ட் வெரி. எப்படி அந்த 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 கோரஸ் பாடும்போது இந்த ஒரு லவ் வந்துச்சுல, அதுமாரி கீழேருந்து பார்க்கும்போது ஒரு லவ் வந்துச்சுல, அது கடைசி வரைக்குமே இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சந்தோஷமா இப்போ நம்ம பேசணும். லைக் அதை பற்றியை தாண்டி இதுக்குள்ளே பார்க்கும்போது அவ்வளோ மெமரிஸ், ஒவ்வொருத்தவங்களையும் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது, அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஸோ அது தொடர்ச்சியாக இருக்கட்டும், அந்த சப்போர்ட் இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். பத்திரம் ரொம்ப வெயிட்டே.
ஆக்சுவலா அந்த வெயிட் வாங்கினா அந்த அளவுக்கு வெயிட்டா பாடினாதான் முடியும் சார். அது சீக்கிரம் எதிர்பார்க்குறோம், வந்துருங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ. எல்லாம் உங்க ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் அது கண்டிப்பா அது நடக்கணும்னு நானும் ஆண்டவர் கிட்ட கண்டிப்பா. வேண்டுறேன் சார். கண்டிப்பா. தேங்க்யூ நன்றி, சார். நன்றி. ரொம்ப தேங்க்யூ நன்றி தேங்க்யூ சார். சார். Thank you very much.